ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நண்டு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 10 வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆன பின்னாடி 50 கிராம் நான் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நான் 1/2 கிலோ நண்டு சேர்த்துக்காக செய்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் பழுத்த பழமாக நான் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம மசாலையை பார்த்துட்டு வந்துடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கிலோ நண்டுக்கு தேவையான தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மசாலையோடு கலந்து விடுங்க. நான் 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கேன், அதுக்கு தக்கனதான் நான் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி டபுளாக சேர்த்துக்கோங்க. மசாலையோட நண்டை கொஞ்சம் வந்து கிளறி விடுங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து மெதுவாக கிளறி விடுங்க. மசாலையோட வந்து நண்டு வந்து நல்லா வந்து சேர்ந்து வரணும். இப்படி நல்லா சேர்த்து விடுங்க மசாலையோட. இது நண்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கொள்வோம். நமக்கு தேவையான கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்சம் மெதுவாகவே நண்டு வந்து மசாலையோடு சேர்கிற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து கிளறி விடுங்க. அழகாக வந்து பாருங்கள் கொதிச்சு வந்திருக்கு. எவ்வளோ அழகாக கொதிச்சு வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அழகாகவும் இல்லாமல் சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.